மற்றொரு வீடியோ வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் வாட்ஸ்அப் பாவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத இனி அரசாங்கம் கண்காணிக்க போகுது அப்படின்ற செய்தி வாட்ஸ்அப்புகளில் தற்பொழுது பரவி கொண்டிருக்கிறது. அந்த செய்தி எனக்கும் கூட கிடைச்சிருக்குது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அந்த தகவலை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே வரப்பட்ட செய்தி உண்மைதானா, ஒஃபிஷியலாக அந்த செய்தி வரப்பட்டதா என்றதை நாங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். என்னுடைய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நீங்கள் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இலங்கையில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் இந்த வாட்ஸ்அப்புங்கிற செயலி எல்லா மக்களாலேயும் பாவிக்கப்பட்டு கொண்டு வருகுது. கிட்டத்தட்ட 10 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி கொண்டு வராங்க. தனிநபர் மட்டும் இல்லாமல் அரசு செயற்பாடுகளில் கூட ஒபிசியலாக இந்த வாட்ஸ்அப் குழுமம் பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அரசு செய்திகளை பரிமாறுறது, அரசாங்க ஊழியர்களுக்கான தகவலை பரிமாறுறது அப்படின்னு சொல்லி இலகுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு செயலி அப்படின்னு சொன்னால் இந்த வாட்ஸ்அப்பை நாங்கள் சொல்லலாம். அப்படி இருக்கையில் இந்த வாட்ஸ்அப்பின் ஊடாக நாங்கள் செய்கிற செயற்பாடுகளை எப்படி அரசாங்கம் கண்காணிக்கும், இது உண்மையாக இருக்குமான்றது சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. முதல்ல நாங்கள் அந்த செய்தி என்ன அப்படின்றது பார்ப்போம். அனைத்து அழைப்புகளும் பதிவு செய்யப்படும், அத்துடன் அழைப்புகள் சேமிக்கப்படும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் அனைத்து சமூக ஊடகங்களும் கண்காணிக்கப்படும். அரசாங்கத்திற்கோ பிரதமருக்கோ எதிராக எந்த வகையான செய்தி, வீடியோ போன்றவற்றை அனுப்ப வேண்டாம். எந்த ஒரு அரசியல் அல்லது மத தலைப்பிலும் செய்தி எழுதுவது அல்லது அனுப்புவது ஒரு குற்றமாகும். அவ்வாறு செய்தால் வாரண்ட் இல்லாமல் கைது செய்ய வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இவ்வாறு தகவல் இருக்கின்றது. இதை விட மேலதிகமாகவும் நிறைய விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி தான் பல்வேறு நபர்கள் ஃபார்வர்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு மட்டுமல்லாமல் பல்வேறு குழுக்களில் கூட இந்த செய்தி தான் வைரலாக பரவிக்கொண்டே இருக்கிறது. இந்த செய்தி உண்மையா இல்லையா என்கிறத பார்க்கறதுக்கு முதல்ல வாட்ஸ்அப்பை பொறுத்த மட்டும் நாம் இன்னொருவரோடு நாங்கள் அனுப்புகின்ற அல்லது உரையாடல்கள் எல்லாமே 2 பேருக்கும் இடையில் ரகசியமாக அதை நாங்கள் பேணுகின்றோம் என்று சொல்லி மெட்ரோ நிறுவனம் குறிப்பிட்டிருக்கின்றது. இவ்வாறு இருக்கையில் நாங்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் போது அதில் உள்ள விஷயங்களை எவ்வாறு அரசாங்கம் கண்காணிக்கும், அரசாங்கம் பார்வையிடும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எந்த நாடாக இருந்தாலும் நாட்டுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயங்களையுமே அந்த நாட்டு அரசாங்கம் கண்காணிக்க முடியும், அரசாங்கத்தினால கண்காணிக்க முடியும் என்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக சொல்ல போனால் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் தனித்தனியாக அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் பார்வையிடாது. ஆனால் குறித்த ஒரு நபரின் மேல் சந்தேகம் ஏற்படும் போது சைபர் கிரைம் ஊடாக அந்த நபர் என்ன விஷயங்களை அவருடைய மொபைலில் செய்கின்றார் அப்படின்றத அரசினால் கண்காணிக்க முடியும் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம், செய்தி ஒன்று அனுப்பப்படுகிறது, பகிரப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த செய்தியில் திகதி மற்றும் மாதம், வருடம் கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும். அவ்வாறு குறிப்பிடப்பட்டு அனுப்பப்படுகின்ற செய்தியை மட்டும் நீங்கள் நம்ப வேண்டும். அடுத்ததாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த செய்தியை யார் அனுப்புகிறாங்க, அந்த செய்தியை யார் அனுப்புகிறாங்க, யாரின் ஊடாக அனுப்பப்படுகிறது, நிறுவனம் அனுப்புதா, எந்த நிறுவனம் அனுப்புகிறது என்பது அந்த செய்திக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவ்வாறான செய்திகளை மட்டுமே நீங்கள் நம்ப வேண்டும். உண்மையிலேயே வாட்ஸ்அப்பை பொறுத்தளவில் உண்மையான உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் வருதோ இல்லையோ பல பொய்யான தகவல்கள் பரிமாறிக்கொண்டு இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் பிஓசி தருகின்ற 50 GB 100 GB, அமேசானிலிருந்து கிடைக்கப்படுகின்ற ஃப்ரீ ஆஃபர் மற்றும் சிங்கப்பூரிலிருந்து கிடைக்கக்கூடிய ஃப்ரீ ஆஃபர், காகில்ஸிலிருந்து இப்படி என்று சொல்லி ஏகப்பட்ட செய்திகள், பொய்யான செய்திகள் இந்த வாட்ஸ்அப்பில் அடிக்கடி பரவி கொண்டு இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இவ்வாறான தேவையற்ற லிங்க் எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபரினுடைய தனிப்பட்ட தகவலை திருடுவதற்கான முயற்சி தான் அது. மக்கள் இதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இங்கே பரப்பப்படுகின்ற இந்த செய்தி முற்றிலும் பொய்யான ஒரு செய்தி. இதனை நீங்கள் நம்ப தேவையில்லை. செய்தியை பார்த்துவிட்டு பல்வேறு மக்கள் பயத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வீடியோவை சென்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம். ஓகே, நன்றி, பாய்.